கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இங்கு 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று, நாம் யார். இரண்டாவது, நாம் எதற்காக தேவனால் அழைக்கப்பட்டோம், அனுப்பப்படுகிறோம் என்று இந்த 2 காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். முதலாவது, பிரியமானவர்களே, உங்களை அந்தகாரத்தில் நின்று, பிசாசினுடைய அதிகாரத்தில் நின்று, பாவத்தில் இருந்து, இருளில் இருந்து, மரண இருளின் திசையில் இருந்து என்று சொல்லி இந்த வார்த்தைக்கான பொருளாக இருக்கிறது. தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, ரட்சிப்பின் ஒளியினிடத்திற்கு, உடன்படிக்கையின் ஒளியினிடத்திற்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியினிடத்திற்கு, பிரியமானவர்களே, நம்மை சிலுவையின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலுடைய புண்ணியங்களினால் வரவழைத்தார். அந்த புண்ணியத்தினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அவரை சேவிக்கிற ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கென்று நாம் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனம் அல்லது சம்பத்தாய் இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார், அனுப்புகிறார். இந்த 3 காரியங்களையும் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களிலே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய புண்ணியங்களை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய ஒளி, அவருடைய மகிமை நம் மேல் உதித்தபடியினால் நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது இப்படிப்பட்ட நன்மையான ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மை காத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வரவழைத்திருக்கிறார் என்று சொல்லி கொலோசியர் 1:13 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், தம்முடைய மகிமைக்காக தம்மை, வெளிப்படுத்தல் புத்தகம் 5:10 தம்மை சேவிப்பதற்காக நம்மை ரட்சித்தார், நம்மை மீட்டு கொண்டார், தம்முடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். யோவான் 15:16 பார்ப்போம் என்று சொன்னால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நமக்கு நேராக அவர் எடுத்த ஒரு இனிஷியேஷனாக, ஆரம்பமாக அவருடைய கிருபையினால் இருக்கிறது. எதற்கு? நாம் அவரை சேவிக்கும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், அவருடைய பரிசுத்தமான பாத்திரமாய், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாத்திரமாய் நாம் விளங்கும்படி, அவருடைய சம்பத்தாய் நாம் விளங்கும்படி என்று சொல்லி எல்லாம் வேதத்திலே 1 தெசலோனிக்கர் 4:17 பார்க்கிறோம். ரோமர் 12:1 நாம் பார்க்கிறோம். யோவான் 8:12 பார்க்கிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஏசாயா 9:2 பார்க்கிறோம், மரண இருளின் திசையிலே இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவாய ஜீவ ஒளி பிரகாசிக்கும் என்று. மல்கியா 3:17 என்னுடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ளும் நாளிலே நான் வந்து அவர்களை சேர்த்துக்கொள்வேன் என்று. 2 கொரிந்தியர் 6:18 நான் அவர்களுக்கு பிதாவாகவும் அவர்கள் எனக்கு குமாரர்களாக குமாரத்திகளுமாய் இருப்பார்கள்
எதற்காக? தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் அவருடைய நற்கிரியைகளை, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் புண்ணியங்கள் அடங்கிய நற்கிரியைகளை நாம் கை கொள்ளவும் மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நம்மை சுத்திகரிக்கும்படியாகவும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், நம்மை அழைத்தார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, அந்தகாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசினுடைய அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே எங்களை ஆச்சரியமான அதிசயமான ரட்சிப்பின் ஒளியினிடத்திற்கு, பாவம் மன்னிப்பை அருளுகிற ஒளியினிடத்திற்கு, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒளியினிடத்திற்கு, எங்களை தெரிந்து கொண்ட ஒளியினிடத்திற்கு, எங்களை ஆசிரிய கூட்டமாய் உம்மை சேவிக்க பண்ணுகிற ஒளியினிடத்திற்கு, உம்முடைய பரிசுத்த ஜாதியாய், உம்முடைய சொந்த ஜனமாய் எங்களை மறுரூபப்படுத்துகிற ஒளியினிடத்திற்கு, உம்முடைய நாம மகிமைக்கென்று நீர் எங்களை தெரிந்து அழைத்து எங்களை உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.